ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். திருமலையில் வருடத்துக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய கைசிக துவாதசி விழா பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். திருமலை திருப்பதி கொடுத்த தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க ஷாஹிமா விலாக் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். திருமலையில் பெருமாள் மொத்தம் 5 ரூபத்தில் இருக்கார். ஒரு சிலருக்கு மனதில் கேள்வி எழலாம், என்னது 5 ரூபமா? எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மூலவர் பெருமாளும் மாட வீதிகளில் வளம் வரக்கூடிய மலையப்ப சுவாமி மட்டும்தானேன்னு தோணும். ஆனால் நம்ம ஷாஹிமா விலாக் சேனலோட வீடியோக்களை ரெகுலராக பார்த்துட்டு வர சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நல்லாவே தெரியும். மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 3 பெருமாள் வடிவங்களும் என்னன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நான் ஒரு தடவை டீட்டெயில்டாக இந்த 5 பெருமாள்கள் பற்றியும் சொல்கிறேன். முதல்ல மூலவர் பெருமாள், 2வது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாடு வீதிகளில் வளம் வரக்கூடிய மலையப்ப சுவாமி, 3வதானது போக சீனிவாச மூர்த்தி. இந்த போக சீனிவாச மூர்த்திக்கு தான் காலையில் சுப்பிரபாத சேவையிலிருந்து இரவில் நடைபெறக்கூடிய பள்ளியறை பூஜை வரைக்கும் நடத்துவாங்க. அடுத்ததாக 4வதாக சொல்ல போகிறது தான் கொலுவு சீனிவாச மூர்த்தி. இவருக்கு தினமும் அதிகாலையில் கொலுவு தர்பார் சேவை ஏகாந்தமாக நடைபெறும். இதில் முந்தைய நாளுக்குரிய வரவு செலவுகள், அன்றைய தினத்திற்குரிய பஞ்சாங்கம் எல்லாமே வாசித்து காட்டுவாங்க. அடுத்ததாக 5வதாக நான் சொல்லக்கூடிய பெருமாள் தான் உக்ர சீனிவாச மூர்த்தி. இந்த உக்ர சீனிவாச மூர்த்திக்கு தான் கைசிக துவாதசி அன்னைக்கு விழா நடைபெறும். முதல்ல இருக்கக்கூடிய 2 பெருமாள்களும் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். மிச்சம் 3 பெருமாள்களும் கோவில் உள்ளரையே கருவறையிலேயே இருப்பாங்க. ஆனால் இந்த உக்ர சீனிவாச மூர்த்தி மட்டும் கைசிக துவாதசி அன்னைக்கு கோவிலை விட்டு வெளியில் வந்து மாட வீதிகளில் வலம் வருவார், பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார். அது எப்போனா கைசிக துவாதசி அன்னைக்கு அதிகாலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே மாட வீதி உலாவை முடிச்சுட்டு கோவில் உள்ளர போயிடுவார். முந்தைய காலத்துலலாம் இந்த உக்ர சீனிவாச மூர்த்தி தான் மலையப்ப சுவாமிக்கு பதிலாக எல்லா அபிஷேகங்கள் ஆராதனைகளை ஏற்றுக்கிட்டு மாட வீதிகள், அதாவது உற்சவ மூர்த்தியாக இருந்திருக்கார். ஒரு தடவை பிரம்மோற்சவத்தின் போது இவர் இது மாதிரி வலம் வரும்போது அங்கே பெரிய அழிவு ஏற்படுத்திருக்கு, அதாவது பெரிய தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. அப்போ இருந்து முடிவு பண்ணிட்டாங்க, இவர் உக்ர சீனிவாச மூர்த்தி, இவர் மேலே சூரிய கதிர்கள் பட்டால் பேராபத்து ஏற்படும். ஸோ இவரை கோவில் கருவறையிலேயே வச்சிருக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அதனாலேயே வருடத்துக்கு ஒரு முறை மட்டும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி அதிகாலையில் ஒரு 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ளர கைசிக துவாதசி என்று மாட வீதிகளில் வலம் வருவார். இந்த வருடம் கைசிக துவாதசியானது வரக்கூடிய நவம்பர் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. இந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் ஒரு 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ளர மாட வீதிகளில் உக்ர சீனிவாச மூர்த்தியை நீங்கள் பார்க்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் திருமலையில் இருக்கிற பட்சத்தில் இந்த தரிசனத்தை மறந்துடாதீங்க. ஆஷாட மாதம் ஏகாதேசி அன்னைக்கு தூங்க போகிற பெருமாள் இந்த கைசிக துவாதசி அன்னைக்கு தான் எலும்புறாருன்னு ஐதீகம் சொல்லுது. அதே போல் இந்த கைசிக துவாதசி என்று கைசிக ராகத்தில் பாடின பாடல்கள் அந்த கோவில்களில் திருமலையை சுற்றி ஒலிக்கிறத நம்மளால் கேட்க முடியும். வருடத்துக்கு ஒரு முறை மாட வீதிகளில் உக்ர சீனிவாச மூர்த்தி வலம் வரும்போது கைசிக புராணமும் பாடுவாங்க. அன்றைக்கி சூப்பராக இருக்கும். எப்போவுமே நம்ம மாலை நேரம் பார்த்துருப்போம், காலை நேரம் பார்த்துருப்போம், இரவு நேரம் பெருமாளை மாட வீதிகளில் பார்த்துருப்போம். இந்த உக்ர சீனிவாச மூர்த்தியை அதிகாலையில், ஒரு சிலருக்கு அதுதான் மிட் நைட்டு, அதிகாலையில் பார்க்குறதுக்கு அவ்வளவு அழகாகவும் அவ்வளவு அற்புதமாகவும், அந்த நேரத்தில் நம்ம நீராடிட்டு போய் அங்கே நிற்கும்போது அப்படி ஒரு வைப்ரேஷனாகவும் இருக்கும். மற்ற நேரங்களில் மலையப்ப சுவாமி மாட வீதியில் வலம் வரும்போது நம்ம எல்லாம் அந்த கேலரியில் போட்டு அடைச்சிருவாங்க. மாட வீதியில் அவர் கூட சேர்ந்து வரக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்காது. ஆனால் இந்த கைசிக துவாதசி அன்று அதிகாலையில் உக்ர சீனிவாச மூர்த்தி மாட வீதியில் வலம் வரும்போது நம்மளும் அவர் கூட சேர்ந்து மாட வீதியில் வலம் வர முடியும். அதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. கோவில் முன்னாடி போய் அதிகாலையில் 3-3:30 மணிக்குள்ளே போய் நில்லுங்க. கரெக்டாக 3:45 உக்ர சீனிவாச மூர்த்தியை கொடிமரம் வழியாக வெளியே கொண்டு வருவாங்க. கொண்டுட்டு வந்து ஒரு தீப ஹாரத்தை காமிச்சிட்டு மாட வீதியில் அவரை அழைச்சிட்டு வருவாங்க. தாயாரோட அவரை பார்க்குறதுக்கு அவ்வளவு அழகாகவும் ரம்யமாகவும் இருக்கும். அந்த ஃபீலை உணர்ந்து பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக புரியும். ஸோ மறக்க வேணாம், கைசிக துவாதசியானது வரக்கூடிய நவம்பர் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நடைபெறும். இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா
சனிக்கிழமை இரவு, ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை இந்த நிகழ்வை நாம் கண்டு ரசிக்க முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாரெல்லாம் இந்த நிகழ்வில் கலந்துட்டுருக்கீங்களோ உங்களுடைய ஃபீலிங்ஸை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள், எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாகிமா விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். திருமலை திருப்பதி குறித்த உங்களுடைய டவுட்டை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓம் நமோ நாராயணாய.